வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார் சார்ட் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் சார்ட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்சர்ட்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் இருக்கும். நிறைய சார்ட்ஸ் இருக்கு. அதில் நம்ம பார் சார்ட் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அடுத்தது அதிலேயே லைன் சார்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி சொன்னதுன்னா, இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இப்போ வெறுமனே சார்ட்டில் இங்கே வெறும் லைன்ஸ் மட்டும் கிரியேட் ஆகுது. இந்த மந்த் வைஸு PRD1 PRD2 டேட்டா வந்துட்டு ப்ளாட் ஆகிருக்கு. ஸோ இதுவே எனக்கு வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வேண்டாம், இதில் நான் வேறு மாதிரி எனக்கு பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி வேணும். நம்ம சார்ட்லாம் பார்த்துருப்போம் ஜென்ரலாக. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சோம்னா இதை வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணலாம். இதில் எப்படி வெரைட்டிஸ் அப்படிங்கிறத பொறுத்து. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் இந்த இது டிஃப்ரென்ஸ் தான். ஸோ லீனியராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இதில் வந்துட்டு ஸ்டாக்கட் லைன் அப்படின்னா 100% டார்கெட் வச்சுட்டு பெர்சன்டேஜுக்காக வந்துடும். உங்களுக்கு டேட்டாஸ் வரும். ஸோ இதை பிளாட் பண்ணி கொடுக்கும் இந்த டேட்டாஸில். ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் பிளாட் பண்ணுறது இது. இதே வந்துட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் நம்ம இந்த லைனை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது பெர்சன்டேஜில் காமிக்குதுன்னா 100% டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத ஒர்க் பண்ணி சொல்லும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் இந்த ஸ்டாக் லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை வந்துட்டு இது பண்ணி கொடுக்கும், பிளாட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ நீங்கள் இதே வந்துட்டு 3D மாடலாக இந்த மாதிரி 3Dயாக வேணும்னா 3Dயாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்துட்டு எந்த மாதிரி நமக்கு தேவையோ நம்ம இப்படியே ஒரு ப்ரெசன்டேஷன் சார்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி 2D ஏரியாவை வேணுமா 3D ஏரியா வேணுமா 3D ஏரியா பார்த்தீங்களா 3D ஏரியாவாக இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வேணுங்கிற மாதிரி டிசைன்ஸாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வேணுமா. இப்போ நீங்கள் இந்த கிளிக் பண்ணோட இங்கே வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள்ஸை சைடில் கிளிக் பண்ணிட்டு கால் அவுட்டு இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மார்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா டெக்ஸ்டாப் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நோ ஃபில் கொடுத்துட்டு நோ சாலிட் லைன் மட்டும் கொடுத்துருவோம்னா ஃபில் பண்ண வேண்டாம், பார்டரை ஃபில் பண்ண வேண்டாம்னு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதோட டேட்டாஸில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த டேட்டா லெவல்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் டேட்டா லெவல்ஸ் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும் ரீசெட் லேபிள் டெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துக்கலாம். செப்பரேட் நம்பர்ஸ் இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை என்ன மாதிரி கொடுக்கணும், சாலிட் லைனை வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு சாலிட் லைன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மேலே டேட்டா லேபிள்ஸ் கொடுக்குறேன், டேட்டா லெவல்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வருது. நம்ம எந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபாண்ட் கலர்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில். அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் என்ன வரணும், ஃப்ரண்ட்டில் என்ன வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மாடிஃபை ஆகிருக்கு பார்த்தீங்களா. நம்ம எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி மாடிஃபை ஆகும். இந்த மாதிரி நம்ம சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது, நிறைய சார்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நன்றி.